பெரியார் அந்த காலத்துல பெரியார் என்ன செஞ்சாருன்னு கேட்கிறாங்க, வரலாறு தெரியாது. பெரியாருக்கு கம்யூனிசத்தையும் ரஷ்யாவையும் இந்த வரலாறுலாம் எடுத்து சொல்றதே அப்படின்னா பெரியார் வைக்கல. நம்ம நாட்டில் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா பெரியவங்க பேரை வச்சுருங்க. பெரியார் அந்த காலத்துல பெரியார் என்ன செஞ்சாருன்னு கேட்கிறாங்க, வரலாறு தெரியாது. ஈரோட்டில் அவர் வீட்டிலே தான் கலப்பு மரத்தை செஞ்சு வைப்பார். கல்யாணம் எப்படின்னீங்கன்னா, குஞ்சுதம்க்கும் குருசாமிக்கும் எங்கள் இல்லத்தில் திருமணம் இத்தனை மணியில் நினைக்கிறோம், ஆண்டோர்களும் சான்றோர்களும் வந்து வாழ்த்து 7 மணி கட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஈவி ராமசாமி அண்டு நாகம்மை அவரே தான் அடிப்பார். இன்விடேஷன் அடிச்சு இவர் அங்கே பிஏ முடிச்சோன்னா அங்கே போய் உட்காந்துருக்காரு. விடுதலை பத்திரம் அப்பா அம்மா குருசாமி. அன்னைக்கு காலையில் ஜீவானந்த் தான் அப்போ அங்கே இருக்காரு, பூவாளூர் பொன்னம்பலனார் இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க. காலையில் கல்யாணம் 10 மணிக்கு வச்சுருக்காங்க. எஸ்வி லிங்கம்லாம் இருக்காரு. காலையில் ஒரு தந்தி இந்த மாதிரி குருசாமியுடைய அக்கா கிணத்துல ஒட்டி தற்கொலை பண்ணிட்டாரு. ஜீவானந்தம் பதவி போடுறாரு. பொன்னம்பலனார் இருக்காரு. சரி ஐயா கிட்டே காப்போம். ஐயா கிட்ட என்னடா இது கல்யாணம் இன்னைக்கு வச்சிருக்கோம், இன்னைக்கு அவன் அக்கா இடத்த வச்சு சரிக்காது, என்னடா செய்யுது? சரி அவனை கூப்பிட என்ன செய்வோன்னு கேட்போம். அவர் அதை பார்த்துட்டு சிரிச்சாரு. என்னடா நாங்களாம் பதறி போயிருக்கிறோம், நீ சிரிக்கிறீர்கள். எங்கள் வீட்லேயே மிக தைரியசாலி எங்கள் அக்கா தான், நிச்சயமாக கிணத்துல வந்து செத்துருக்க மாட்டாங்க. கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஏற்பாடு நீங்கள் நடத்துங்க. இப்படி கல்யாணத்தை பண்ணி அவர் ரஷ்யாவுக்கு 2 பேர் பெரியார். அந்த டயத்தில் இந்த அம்மாவுக்கு புள்ள பிறகுது. பெரியாருக்கு கம்யூனிசத்தையும் ரஷ்யாவையும் இந்த வரலாறுலாம் எடுத்து சொல்றதே அப்படின்னா குஞ்சிதமும் குருசாமியும் காலையில் 9 to 10 அப்ரைஸ் பண்ணுவாங்க. நியூஸ் பேப்பர் இதெல்லாம். ரிவோல்ட்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். அதுக்கு குருசாமி தான் ஆசிரியர். அதுக்கு ஸ்டாம்ப் இவரே ஒட்டுவார் பெரியார். அவ்வளோ நெருக்கம் குருசாமி கிட்ட. அப்படிப்பட்ட குருசாமிக்கு இவருக்கும் பெண் குழந்தை பிறகு குஞ்சிதம் என்ன சொல்றாங்க, அதுக்கு ரஷ்யான்னு பேர் முதல்ல ரஷ்யான்னு பேர் வைக்கிறாங்க. பெரியார் வைக்கல. நம்ம நாட்டில் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா பெரியவங்க பேரை வச்சுருங்க, ரஷ்யான்னு பேர் வைக்க. அவர் திரும்பி வந்த உடனே ஒன்று சிச்சை என்னையா இந்த மாதிரி ரஷ்யான்னு பேர் வச்சு, அட நீ வந்து சிதம்பரம்னு பேர் வைக்கிற, அண்ணாமலைன்னு பேர் வைக்கிற, அது மாதிரி அவன் வச்சான். இஷ்டம்னா வை, இல்லைன்னா போடாங்க. அங்கிருந்து வந்த உடனே இப்போ இந்த செய்தியை பாரதிதாசன் அங்கே புதுச்சேரியில் இருக்கிறவர் கேட்குறாரு. இந்த அப்போ இவர் கடலூரில் இவங்க ஒய்ஃப் ஒர்க் பண்ணுது, டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ். கேள்விப்பட்டுட்டு நம்ம இயக்கத்தோடு இருக்கிற பெண் குழந்தை பார்த்துருக்குன்னு பார்க்க வர்றாரு. ஒரு 3/4 செயின் எடுத்துக்கிட்டு 1930 தான் பேசும் படம் வருது. ஒரு படம்னா மினிமம் 30 பாட்டு, அதிகபட்சம் 48 காளிதாஸ் படம். எல்லா படமும் 30லேருந்து 38 பாட்டு, 48 பாட்டு, எல்லாம் புராணம், வைதிக பாட்டு. இவர் வந்த உடனே குழந்தைக்கு இந்த செயினை போட. அப்போ அந்த அம்மா சொல்லுது, என் பொண்ணுக்கு இந்த பொண்ணுக்கு வேண்டாம், எங்கே பார்த்தாலும் வைதிக புராண பாட்டாக இருக்கு. என் பெண் குழந்தைக்கு தமிழ் உணர்வை ஊட்டக்கூடிய தாலாட்டு பாட்டு ஒன்று எழுதித்தான். அங்கேயே உட்கார்ந்து எழுதுனது தான் பெண் குழந்தை தாலாட்டு. சாமிக்கு போட்டுட்டு சாணியன் நாணினை கண்ணூருங்க நகைத்தினை கண்ணூரன்னு பாரதிதாசன் அங்கேயே உட்கார்ந்து எழுதுனார். அந்த பாட்டை அங்கேதான் எழுதுறாரு. அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுது, நீங்க இவ்வளவு அற்புதமான பாட்டெல்லாம் எழுதுறீங்களே அப்படின்னு இந்த ஆண் குழந்தைக்கு பாடுறாங்க. இவ்வளவு அற்புதமான பாட்டெல்லாம் எழுதிருக்கீங்களே, இதெல்லாம் தொகுத்து ஒரு நூலா வெளியிட. நான் ஒரு ஆரம்ப பள்ளியில ஆசிரியர், 20 ரூபா சம்பளம், நான் வேணா போட்டுக்கிட்டுப்பான். சரி போட்டு அப்படிங்கிற உடனே இந்த அம்மா பாண்டிச்சேரியில் போய் அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் என்ன சொல்றாரு, நான் எழுதின இந்த பத்திரிகை இதெல்லாம் வந்த உடனே எடுத்து ஒரு பொட்டிக்குள்ளே வச்சுக்குவார். சரஸ்வதி என் மூத்த பொண்ணு, அவர்கிட்ட கேள்வி தருவாருன்னா இந்த ட்ரெங்கு பொட்டியை திறந்து இந்த கவிதைகள்லாம் தலைப்பு வாரியாக பிரித்து 212 பக்கம் இந்த போட்டு கிராண்ட் ப்ரூஃபை கொண்டு அவர்கிட்ட காமிக்கணும். ரொம்ப பெரிய புஸ்தகமாமா, இவ்வளோ கேதுமா உனக்கு பணம் இல்லைங்க. கடலூரில் உங்களுக்கு தெரியுங்க, நம்ம சைவ சித்தாந்த சமாஜத்தினுடைய செயலாளர் நாராயணசாமி நாயுடு, அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் தான் அவர் எப்படிப்பா கொடுத்தாரு.
அவரோ பழுத்த நாத்திகவாதி, இவரோ பழுத்த நாத்திகவாதி. அவர்கிட்ட போய் இந்த அம்மா சொல்லுதான், பாரதிதாசன் கவிதை எனக்கு போடலான்னு இருக்கேன், நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். அதுக்கு நாம அருமையான தமிழ் உணர்வை ஊட்டக்கூடிய பாடலாம் பார்த்தாரு. அவசியம் நீ போடுறது 200 ரூபா கொடுத்தாரு. அதை கொண்டு போட்டு பாரதிதாசனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவரை எனக்கு கொடுத்தாரு, சரஸ்வதி ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துட்டு வா அப்படின்னு சமர்ப்பண பாட்டு அவருக்கு தான். நாராயணசாமி நாயுடுகார் அண்ணவருக்கு இந்நூலை சமர்ப்பித்தேன், என் நோக்கம் இந்நூலை புன்னூலாய் செய்யும் பொருட்டுன்னு 16 வரி பாட்டு. இதை ஒரு பயம் சொல்ல மாட்டேங்கிறேன். இந்த வேடிக்கை என்னன்னீங்கன்னா, பாரதிதாசன் நூற்றாண்டு விழா நடந்தப்ப இதை நான் எழுதி சம்பந்தத்துக்கிட்ட சொன்னேன், எக்ஸ்பிரஸ் சம்பந்தத்துக்கிட்ட. அவர் தான் அதை கொஞ்சம் ஃபிளாஷ் பண்ணார். சரி 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 சரி. இதுல பாத்தீங்கன்னா சமஸ்கிருத சொல்லலாம் இருக்கும். ஆமா, அப்ப வந்து முதல்ல மாத்துறாரு. பாரதி கிட்ட இவர்கிட்ட நிறைய இருந்திருக்கு, அதெல்லாம் மாத்துறாரு. இதுல வேடிக்கை என்னன்னா, எல்லாத்துலயும் தியாகராஜ மெட்டுக்கிட்டு எல்லாம் இருக்கும், இதெல்லாம் மாத்திடுறாங்க. சிவசிந்தாமணியில அதுல இருக்குங்க ஊஎஸ்ஆர் 1887 சிவசிந்தாமணி. அந்த இவர் சேலம் ராமசாமி முதலியார் சொல்லி பதிப்பிச்ச இது அது. அச்சினார்த்தி உரையிடம் ஐயா, இதுல எவ்வளவு செய்தி இருக்குங்கிறீங்க. போன வாரம் இதுல வந்த ஒரு விஷயத்த பவ்ய ஜீவனா இருப்பார் போலும்னு ஒரு அம்மா அந்த செட்டியார் மனைவி சொல்றாங்க. இவர் போய் சீவசிந்தாமணில இது கேட்ட உடனே பவ்ய ஜீவன் என்னங்கிறாரு, பக்குவப்பட்ட ஆன்மான அந்த அம்மா அவங்கள சொல்லுது அப்படின்னு அந்த திண்ணையில உட்காந்துட்டு அது வழியா கேக்குது. அதே அப்பா ஒப்பதக்கம்யா. இது அநேகமா ஐயருடைய எல்லாமே இங்க எல்லாம் இருக்கு. இதுதான் பகடலூர் நரசிம்ம நாயுடு. எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் கோவிந்தராஜ் ஐயங்கார், அம்பநாடார், மோகனூர் கோவிந்தராஜ் ஐயங்கார், வாரியார் தான் சொல்லுவார். ஏகே செட்டியார் சொல்லுவார். ஏகே செட்டியார் குமரி உணர்ல தான் இவரை பத்தி வரும். இவர் எப்படினீங்கன்னா, சும்மா நீங்க சொன்னீங்கல்ல நம்ம சோழவந்த அரசன் அந்த மாதிரி வருவாரு. நான் ஒரு அன்பன்னு தெரிஞ்ச உடனே என்ன வீட்டில் தங்கிக்கிறேன்னு திண்ணையில் போயிருப்பாரு. ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணு, 10 நாள் நான் ராமாயணம் சொல்றேன், 10 நாளைக்கு 20 நாள் 30 நாள் சொல்லிட்ட பிறகு சன்மானம் கொடுப்பாங்கல்ல, அதை வாங்கி இந்த பத்திரிக்கை. இங்க எப்படி, அடுத்தது காரைக்குடி, அடுத்தது அப்படி அப்படியே வரிசை. யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள், நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.